பல நாள் திருடன் எப்படி ஒரு நாள் அகப்படுவானோ, அதே மாரி தான் மாதவி இப்ப சுந்தரவேலி கையில மாட்டிக்கிட்டாங்க. "நீ வேணுன்ட்டு தானே செஞ்ச அவள தாலிய கழட்ட சொல்லி. இல்லன்னா அவ பாட்டுக்கு அமைதியா கிளம்பிட்டு இருந்துப்பா. சூர்யாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது." அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்லம்மா நான் வேணுன்ட்டுலாம் செய்யல. நீ வேணுன்ட்டு தான் செஞ்ச. இதுல என்ன உள்குத்து இருக்குன்னு எனக்கு சொல்லு." அப்படின்னு சொல்லுவாங்க. மாதவிக்கு என்ன பயம்னா, இந்த ஏழைய இந்த வீட்ட விட்டு தொரத்திடணும்னா, இன்னொரு பணக்காரி வந்துருவா. பணக்காரி வந்துட்டாள்னா, நம்மள வந்து ஆள ஆரம்பிச்சுருவா. அதனால இவள இந்த வீட்லயே வச்சுக்கணுன்றது தான் மாதவியோட எண்ணம். ஸோ இப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சூர்யாவ கூட்டிட்டு கார்ல வந்துட்டே இருக்காங்க. நந்தினி, நம்ம அருணாச்சலையா எல்லாருமே. "நீ ஏன் அப்படி பேசுன?" "சார் நான் பேசுனது பாதி தான். எனக்கு இன்னும் கோவம் இருக்கு உங்க மேல." அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாங்களா. ஸோ இப்ப உள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா, சுந்தரவல்லி அம்மா மொறச்சுக்கிட்டு நிப்பாங்க நம்ம நந்தினிய. போறேன்னு சொல்லிட்டு போகாம இப்படி தடுத்து நிறுத்திட்டானே இவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யாவ பார்த்து மொறைப்பாங்களா. ஸோ வாசல்ல இருக்கிற செருப்பு பூஜை அறைக்கு வரணும்னா, அது சாமி செருப்பா இருந்தா மட்டும் தான் அது பூஜை அறைக்கு வரணும். நீங்க இவள குப்பையா நெனைக்கிறீங்க. ஆனா, இவள நான் சாமியா மாத்தி காமிக்கிறேன். கண்டிப்பா வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சவால விடுவாரு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா, மொறச்சிட்டு நிப்பாங்க. அதாவது விஜய் சேதுபதியும், நம்ம விஜய் சாரும் நிப்பாருங்க இல்லையா? அது மாரி பார்த்தீங்கன்னா, மொறச்சிட்டு நிப்பாங்க. அம்மாவும், பையனும். ஸோ, இப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சரி இவன் வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுந்தரவல்லி அம்மா நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா, அர்ச்சனா ஒரு என்ட்ரி குடுக்குறாங்க. அர்ச்சனா உள்ள வந்த உடனே, "அவனுக்கு என்னடி மாயம் பண்ணி வச்சிருக்க? நீ என்ன பண்ணாலும் சரி, நான் சூர்யாவ அடைஞ்சே தீருவேன் ஒரு நாள். உன்ன விடமாட்டேன்." அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ, இப்ப தான் வந்து அர்ச்சனாவோட மொகமே, அதாவது முழு மொகமே வந்து எனக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி மனசுல நெனச்சிட்டு இருப்பாங்க. நம்ம சூர்யா சார் எவ்வளவோ சொல்லுவாரு, "அர்ச்சனாவ நீ சாதாரணமா எடை போடாத. அவ இந்த வீட்டுக்கு வரம்போதெல்லாம் ஒரு பிரச்சனை வருது. அவ நல்லவளே இல்ல. அவ பொண்ணே இல்ல." அப்படிலாம் சொல்லியிருப்பாரு. இது எல்லாம் நம்பாம இருந்த நம்ம நந்தினிக்கு இப்போ ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ, இதுக்கு மேல வந்து கண்டிப்பா இதெல்லாம் இவங்க தான் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெனைக்கிறாங்க நம்ம நந்தினி. அதாவது அந்த சோத்துல இத கலந்து குடுத்தாங்களா? ஃபுட் பாய்சன் ஆவறதுக்கு. அப்புறம் அவங்கள கடத்துனாங்களா? ஆமால்ல. சூர்யா சார் சொன்னது உண்மதான். அவங்க எப்பப்பலாம் வராங்களோ, அப்பப்பலாம் பிரச்சனை வருது. நாமளும் அவங்க இல்லன்னு நெனைக்கிறோம். ஆனா, அவங்கள தவிர வேற யாரும் வர்றதும் கிடையாது. அப்படின்னு பார்த்து நெனைப்பாங்க. ஸோ, சூர்யா கிட்ட போன உடனே, "ஏன் இப்படி பண்ணிக்கிட்ட சூர்யா? நீ இப்படி பண்ணிக்கினது எனக்கு எவ்வளோ வருத்தமா இருக்கு தெரியுமா? நான் உன்ன எவ்வளோ லவ் பண்றேன் தெரியுமா?" அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ, "நீ ஒண்ணும் அவளுக்காகலாம் கைய வெட்டிக்கலையே" அப்படின்னு சொல்லுவாங்க. "அவளுக்காக தான் வெட்டிக்கிட்டேன்." அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா தைரியமா சொல்லுவாரு. "அவலாம் ஒரு ஆளா? அவலாம் ஒரு ஆள் இல்லடி. அவ என் ஆளு." அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்ல கடிச்சுக்கிட்டு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நந்தினி மேல லவ்ல இருக்கு. அதே மாரி அர்ச்சனா மேல வெறுப்பு இருக்கு. ஸோ, இப்ப அர்ச்சனா இப்படி சொல்லவும் பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா சார் வந்து அவ என் ஆளுன்னு சொன்ன உடனே, இன்னும் கோவம் அதிகமாயிடுது அர்ச்சனாவுக்கு. அர்ச்சனா வந்து டைரக்ட்டா நந்தினி கிட்ட சொல்றாங்க. "என்னடி மாயம் பண்ணி வச்ச? சூனி ஏதாச்சும் வச்சுட்டியா சூர்யாவுக்கு? ஏன் உன் மேல இவ்ளோ பைத்தியமா இருக்கான்? ஆனா கண்டிப்பா சொல்றேன், சூர்யாவ ஒரு நாள் நான் அடைஞ்சே தீருவேன். இது சத்தியம்." அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்ப தான் நம்ம நந்தினிக்கு புரியுது, அர்ச்சனாவோட உண்மையான முகம் என்னன்னு சொல்லிட்டு. ரேணுகா அந்த இடத்துல பார்த்துட்டு வணக்கம் வைக்கிறாங்க நம்ம அர்ச்சனாவுக்கு. உடனே ரேணுகாவ "அமைதியா போடி மாட்டிக்க போற" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. ஸோ இந்த வீட்ல நடக்கிறது எல்லாத்தையும் இத்தன நாளா எனக்கு சொல்லிட்டு இருந்த. இப்போ இந்த வீட்ல என்னென்ன பிரச்சனைய நீயே உண்டாக்கணும்னு நான் சொல்றேன். மறக்காம நோட் பண்ணிக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரு பிளான போடுவாங்க. ஸோ சுந்தரவல்லி அம்மா வந்து டைரக்ட்டா வந்து நந்தினி கிட்ட கேட்பாங்க. "ஏண்டி போறேன்னு சொன்னவ அன்னைக்கு நைட்டே போறது தானே? நைட்டே உங்களுக்குள்ள சண்டை வந்துச்சுல்ல? நைட்டே பையன் வந்து சொன்னார்ல சூர்யா உன்ன போ சொல்லி. அப்படி இருந்தும் ஏன்டி நீ காலையில வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்த?" அதுக்கு நம்ம நந்தினி சொல்லுவாங்க, "அம்மா சூர்யா சார திருத்தி குடுக்கணும்னு தான் நான் வந்தேன். ஆனா சூர்யா சார் கூட சேர்ந்து வாழணும்னு நான் இப்ப நெனச்சுட்டேன். ஏன்னா நீங்களும் அர்ச்சனாவும் ஒரு டிராமா பண்றீங்க பாரு. அதுவும் மாதவி அம்மாவும் பண்றாங்க. இது எல்லாமே எனக்கு தெரிய வந்துடுச்சு. இதுக்கப்புறம் சூர்யா சார நான் விட்டு பிரியறதா இல்ல." அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. ஸோ நந்தினி இந்த அளவுக்கு பேசுவாங்கன்னு சுந்தரவல்லி கூட நெனச்சு பார்க்கலைங்க. ஏன்னா இத்தன நாளா நல்லவன்னு நம்பிட்டு இருந்த அர்ச்சனாவே இவ்ளோ வேஷம் போடும்போது, இத்தன நாளா வீட்ல நம்மள எடுத்தெறிஞ்சு பேசுன இந்த சுந்தரவல்லி அம்மா மட்டும் என்ன நல்லவங்களாவா இருக்க போறாங்க? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல சூர்யா சார் கூட நாமளே சேர்ந்து வாழணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. இந்த முடிவு யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, சூர்யாவுக்கும் நம்ம அருணாச்சலையாவுக்கும் பயங்கரமான சந்தோஷம். ஏன்னா அருணாச்சலையா எப்படியாச்சு சூர்யாவும் நந்தினியும் ஒரு பொண்ணோ, ஒரு பையனோ பெத்து குடுக்கணும். அதுதான் என்னுடைய வாழ்நாள் கடைசி ஆசையாவே இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெனச்சுட்டு இருப்பாருங்க. ஏன்னா, சூர்யா மேலயும், நந்தினி மேலயும் பயங்கர அன்பு வச்சுட்டு இருக்காரு அருணாச்சல ஐயா. இப்போ அர்ச்சனா வந்துட்டு போனத நம்ம சூர்யா சார் கிட்ட சொல்லலாமா? அப்படி சூர்யா சார் கிட்ட நம்ம அர்ச்சனா வந்துட்டு போனத சொன்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனை இந்த வூட்ல வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி யோசிச்சுட்டே இருக்காங்க. பட் சூர்யா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருக்காரு. "நான் மறுபடியும் சொல்றேன், இப்பவாச்சும் அவள பத்தி தெரிஞ்சுக்கோ. அவளாம் ஒரு பொண்ணே கிடையாது. அவளுக்கு நல்ல மனசும் கிடையாது. நான் இத்தன நாளா சொன்னத நீ நம்பாம இருந்திருக்கலாம். ஆனா இப்ப வரைக்கும் நீ நல்லா யோசிச்சு பாரு. அவ எப்பப்பலாம் வராளோ, அப்பப்ப ஒரு ஒரு பிரச்சனை வருது தானே? உண்ம தானே நந்தினி?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பாரு. ஸோ நந்தினியும் சூர்யாவும் இதே மாரி சேர்ந்து வாழணும்னு 2 பேரும் நினைக்கணும்னு ஆசைப்படுறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக்க தெரிவிச்சிருங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவல்லி அம்மாக்களே இப்படி எதிர்த்து பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு, மாதவியும், சுரேகாவும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. பட்
நம்ம சுந்தரவல்லி அம்மா மறுபடியும் கேட்பாங்க மாதவி கிட்ட, "நீ வேணுன்ட்டு தான் அவ தாலிய கழட்டி குடுக்க சொன்ன. அவ தாலிய கழட்டி குடுக்காம போயிருந்தால்னா, இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குமா? சூர்யா அவள நிறுத்தியிருப்பாளா? இந்நேரம் அவ பாட்டுக்கு அவ வேலைய பார்த்திருப்பா. நானும் அர்ச்சனாவ இந்த வீட்டு மருமகளா கொண்டு வந்திருப்பேன்னு" சொல்லுவாங்க. ஏன்னா, அர்ச்சனாவ இந்த வீட்டு மருமகளா கொண்டு வரணுன்றது ஒரு ஆசை நம்ம சுந்தரவல்லி அம்மாவுக்கு இருக்கு. ஒரு நாள் வந்து நம்ம சூர்யாவுக்காக வேண்டுறதுக்கு வருவாங்க. அப்ப யாகம் பண்ற மாரிலாம் நடிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுருவாங்க. அதனால இன்னமும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இரக்கம் இருக்கு சுந்தரவல்லி அம்மாவுக்கு அர்ச்சனா மேல. அது என்ன இரக்கம்னா, பணக்கார பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும். சூர்யாவுக்கு வந்து பொண்டாட்டியா வரணும். அந்த மாரி இரக்கம் தான் தவிர, ஒரு பொண்ண வாழ வைக்கணுன்ற இரக்கமெல்லாம் இல்ல. ஆனா அருணாச்சல ஐயா நம்ம சுந்தரவல்லி அம்மா கையில ஒரு கொஸ்டின் கேட்பாரு. "சுந்தரவல்லி நீ நெனச்சு பாரேன். சூர்யா காதலிச்ச பொண்ணு அவங்க குடும்பத்தோட சேர்த்து அழிச்சிட்ட. அது நீ செஞ்ச தப்பு. 2வது தப்பு வந்து சூர்யா குடிக்கிறான்னு பார்த்துட்டு அமைதியா இருந்தது. 3வது தப்பு வந்து அர்ச்சனாவ கல்யாணம் பண்ணின்னு வைக்கணும்னு நெனச்சது. 4வது அதுவே வந்து நம்ம நந்தினிக்கு தப்பா மாறிடுச்சு. அதாவது நந்தினி தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வர்ற மாரி ஆயிடுச்சு. ஆனா நீ நல்லாவே யோசிச்சு பாரு. அர்ச்சனாவ விட மனசளவுலயும், குணத்திலயும் எந்த வகையில கம்மியா போயிட்டா இந்த நந்தினி. நந்தினி நல்ல பொண்ணு தான். உனக்கு ஏன் பிடிக்க மாட்டேன்து அப்படின்னு சொல்லுவாங்க. அவள பார்த்தாலே எனக்கு ஆக மாட்டேன்து. அவ நம்ம வீட்ல வேலை செஞ்சவ, இப்ப எனக்கு ஈக்குவலா இந்த வீட்ல எதிர்த்து பேசுற அளவுக்கு ஆயிட்டா. நான் எப்படி அமைதியா இருப்பேன்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் உன்னுடைய ஈகோ தான். நீ ஈகோவ தள்ளி வச்சுட்டியனா, உன் கண்ணுக்கு எல்லாருமே நல்லவங்களா தெரியாது. மனசுன்றது அப்பதான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்க, இந்த அட்வைஸ் எல்லாம் எனக்கு பண்ணாதீங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்தீங்கனாவே, நான் என்னுடைய ஆட்டத்த காமிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அர்ச்சனா எப்படியாச்சும் பிளான் பண்ணி மறுபடியும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில இவள தள்ளி விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. மறுபடியும் வந்து இந்த ஹோட்டல் தொழிலுக்காக வந்தாங்க இல்லையா? இருக்கிறவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. ஸோ நந்தினியும் சரி, விஜயும் சரி அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் 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 அண்ணா இப்படி இப்படி பண்ணிட்டாங்க நந்தினி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து கேட்குறாங்க. விஜய் வந்து நம்ம நந்தினிகிட்டே கேட்குறாங்க. "சூர்யா சார பிரிஞ்சு உன்னால வாழ முடியுமா? அப்படி வாழணும்னு நீ ஏன் நெனச்ச?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. "இல்ல சூர்யா சார் தான் போதையில அப்படி சொன்னாரு. அதனால தான் நானும் கிளம்பலான்னு பார்த்தேன். ஆனா அவரு இந்த அளவுக்கு வந்து அளவுக்கு அதிகமா அன்பு வச்சிருப்பாரு என் மேல எனக்கு தெரியாம போச்சு. இதுக்கப்புறம் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் நானே அவர விட்டு பிரியறதா கிடையாது" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. ஸோ நந்தினி சொல்றதுல ஒரு வகையில உண்மைதாங்க. சூர்யா சார் பயங்கரமான அன்பு வச்சிருக்காரு நந்தினி மேல. என்னதான் போதையில சொன்னாலும் காலையில இருந்துச்சு. அது ஏதோ விளையாட்டா சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. என்ன இருந்தாலும் சூர்யா சார் பண்ணது தப்பு தான். ஏன்னா அவங்க பர்மிஷன் இல்லாம அவங்க கழுத்துல தாலி கட்டிட்டாங்க. அத வந்து நம்ம நந்தினி பார்த்தீங்கன்னா ஓப்பனாவே கேட்டுட்டாங்க. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாரி சுந்தரவல்லி அம்மா கையிலயும் வந்து மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. ஆனா சுந்தரவல்லி அம்மா பெருந்தன்மையா மன்னிச்சுட்டேன் நீ போம்மா உங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அமைதியா இருந்திருப்பாங்க. சுந்தரவல்லி அம்மா வந்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறாங்க. அதனால தான் நம்ம சூர்யா சாரும் சொல்லுவாரு, "நீங்க ஒரு செருப்ப பூஜை ரூமுக்குள்ள எடுத்துட்டு போணும்னா, அது சாமி செருப்பா மட்டும் தான் இருக்கும். நீங்க குப்பையா நெனைக்கிற நந்தினிய நான் சாமியா மாத்தி காமிக்கிறேன்" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போவாரு இல்லையா? ஸோ இதுக்கு மேல 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கிறாங்க. கல்யாண அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அழுதுட்டே வந்து, "ஏம்மா தங்கச்சி என்னை விட்டு போணும்னு உனக்கு எப்படிம்மா தோணுச்சு? எப்படியோ இந்த வீட்டுக்கு நீ வந்துட்ட. எனக்கு பேச்சு துணைக்கலனாலயும் என் தங்கச்சியா நீ இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண அண்ணன் நம்ம நந்தினி கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ எப்படியாச்சும் இந்த குடும்பத்தையே இந்த இடத்த விட்டு துரத்தணுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சுந்தரவல்லி அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க. சுந்தரவல்லி அம்மா ஒரு பக்கம் யோசிச்சாலும், அதுக்கு டபுள் மடங்கா யோசிக்கிறாங்க அர்ச்சனா. ஏன்னா, அர்ச்சனா கிட்டயே வந்து எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்து நம்ம நந்தினிக்கு தைரியம் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்றது இவள அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருப்பாங்க. உடனடியா ரேணுகாவுக்கு கால் பண்ணி, அங்க என்ன நடக்குது, என்ன நிலவரம்னு சொல்றாங்க. நம்ம நந்தினி இருந்துகிட்டு எல்லார்கிட்டயும் எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ நந்தினிய வேற நந்தினிய நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேணுகா சொல்லுவாளா? ஸோ இப்ப என்ன அவ அடுத்து வந்து என்ன தொழில் பண்ண போறா? அடுத்து என்ன வந்து அவ மூவ் பண்ண போறான்ற விஷயம் எனக்கு தெரியணும். கண்டிப்பாம்மா நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வச்சுருவாங்க. ஆனா ரேணுகா ஒரு நாளைக்கு மாட்டுனாங்கன்னா, அர்ச்சனா பயங்கரமா அதாவது நம்ம நந்தினி பயங்கரமா அடிச்சு கேட்க போறாங்க. "ஏன்டி பாவம் புண்ணியம் பார்த்து ஏழைன்னு நெனச்சு தான் உன்ன விட்டேன். உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்றியே! ஒரு வேள சோத்து சாப்பிடும்போதும், இந்த வீட்ல துரோகம் பண்ணும்போதும் உனக்கு மனசாட்சின்றது உறுத்தலையா?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்க போறாங்க நம்ம நந்தினி. ஏன்னா நந்தினி வந்து அடுத்த பொண்ணு அனாதையா இருக்கே நம்மள மாரி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அதுக்கு ஒருபோதும் எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காம பார்த்தீங்கன்னா, சூர்யா சாரும் இந்த வீட்ல வேலைக்காரியா சேர்த்துக்கினாங்க. ஆனா, இவ்ளோ பெரிய தில்லுமுல்லு பண்ணுவோம்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. அருணாச்சல ஐயா விழுந்ததுலேருந்து, நம்ம அர்ச்சனா நம்ம நந்தினி கடத்தப்பட்டதுலேருந்து, இப்போ நந்தினி வந்து ஃபுட் பாய்சன் ஆகுற மருந்து கலந்து குடுக்குற வரைக்கும், ரேணுகாவோட பங்களிப்பு இருக்கு. ஏன்னா, அவ எங்க போறா, எங்க வரான்றது எல்லாத்தையுமே நோட் பண்ணி சொல்றாங்க. அப்படியே ரேணுகா அர்ச்சனா கிட்ட. ஸோ, இப்ப அர்ச்சனா வந்து ஒரு முடிவு எடுக்குறாங்க. அடுத்து நான் அடிக்க போறது கண்டிப்பா டபுள் மடங்கா இருக்க போது. போனா போகுதுன்னு தான் வந்து நான் வந்து ஃபுட் பாய்சன் ஆகுற மாரி மருந்து கலந்து குடுத்தேன். எனக்கு விஷ மருந்து கலந்து குடுத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆனா, இதுக்கப்புறமும் வந்து நான் இவங்கள விட போறதில்ல.
இந்த அளவுக்கு வந்து அவளுக்காக கையெடுத்துக்கிறானே இந்த சூர்யா மடைய, என்னை விட எந்த விதத்தில அவ வந்து அவனுக்கு சப்போர்ட்டா இருக்க போறா? அவ என்ன விட எந்த விதத்தில அவ உயர்ந்து இருக்கிறா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. எந்த எண்ணத்திலங்க, எண்ணமே நல்லா இருக்கு நம்ம நந்தினிக்கு. எண்ணமே நல்லா இல்ல நம்ம அர்ச்சனாவுக்கு. அதனால தான் சூர்யாவும், நந்தினியும் சேர்ந்து வாழணும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. அண்ட் இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதுவரைக்கும் பாய்.